வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வர்றோம். இந்த அறம் விருது வாங்குவதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10 வருடங்களாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வீல் சேர், கிரச்சஸ், ஹேலிப்பர் மற்றும் உபகரணங்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அவங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் போன்றவைகள் நடத்தி அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணிட்டு வர்றோம். இந்த வருடம் எங்களுக்கு இந்த விருது கிடைப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கன்னியாகுமரி மாவட்டத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஹோம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்காக நீங்க எல்லாம் ஆண்டவற்றை வேண்டிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி இன்னும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய செய்ய விரும்புகிறோம். இந்த அறம் விருது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்குது, ஒரு ஊட்டத்தை தந்திருக்கிறது. இன்னும் மாற்றுத்திறனாளி நிறைய செய்ய விரும்புகிறோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வர்றோம். இந்த அறம் விருது பெறுவதில் நாங்க மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த விருது எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை தரும். நாங்கள் நிறைய பணிகளை சேர்ந்து எங்களுடைய குமரி வீல் சேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக நிறைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மற்றும் முதியோர்கள் அவர்களுக்கு நாங்கள் சேர்ந்து நல்ல உதவிகளை செய்து வருகிறோம். இனிவரும் நாட்களிலும் கூட இது போல உதவி செய்யறதுக்கு நிறைய ஒத்துழைப்பு தர உங்களை நாங்கள் அன்போடு. அனைவருக்கும் வணக்கம். இன்று அறம் விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு சென்னை மாவட்டத்தில் சிறந்த சமூக சேவகராக என்னை தேர்ந்தெடுத்ததற்கு அறம் அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சிறந்த ஒரு விழா. இதில் நான் பங்கு பெற்று இதில் விருது பெற்றதை நான் மிகவும் ஒரு மரியாதை நிமித்தமாக நினைக்கிறேன். நான் ஒரு சமூக சேவகர் இல்லாமல் நான் ஒரு அரசியல் கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாவட்ட அமைப்பாளராகவும் பயணிக்கிறேன். எனக்கு இது மிகவும் பெருமையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் சமூக சேவத்திற்காக. எனவே நான் அறம் அறக்கட்டளைக்கு என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் தயாளன். வர்மாவில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய சர்வீஸ் ஆவிக்காக பாராட்டி அறம் விருதுகள் வழங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் ஒரு 205 பேருக்கு மேலே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். சிறப்பாக செய்கிறது நரம்பு சம்மந்தப்பட்டதும் மூட்டு சம்மந்தப்பட்டதும் செய்கிறேன். பர்டிகுலராக C4 C5 சயாட்டிக்கா உள்ள பிரச்சனைகளுக்கு சாதாரண பண்ணிடுறேன். எல்லாருக்கும் ஃப்ரீ சர்வீஸாக பண்ணுறேன். அவங்களாம் விரும்பி ஏதாவது கொடுத்தாக்க நாங்கள் ஏற்றுக்கிறேன். குருத்தட்சணைன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க, வற்புறுத்தி அது மட்டும் வாங்கிக்கிறேன். மற்றபடி எல்லாத்துக்குமே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னை கௌரவிச்சதுக்கு அறம் கட்டளைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். இந்த நாள் ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகா மருதன்வாழ்வு நாரைக்கிணறுங்கிறது என்னுடைய பூர்வீக ஊர். எனது அம்மா ஒரு பெரிய சமூக சேவகி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறக்கிற குழந்தைகளை தாய்மார்களை பார்த்து எப்போ குழந்தை பிறக்குங்கிறத பார்த்து அவங்க கரெக்டாக அரை மணி நேரம் கழித்து பிறக்கும்னு சொன்னால் கரெக்டாக பிறக்கும். இடையில ரொம்ப வேதனைப்படுறாங்க, துடிக்கிறாங்க, துள்ளுறாங்கன்னு கேட்டாலும் நான் வர்றேன்னு சொல்லிவிட்டு அழகாக குறிப்பிட்ட டயத்தில் போட்டு பண்ணிக்கிடுவாங்க. அப்புறமா அந்த குழந்தைக்கான அவ்வளவு மருந்து அந்த தொப்புள் கொடி பறக்கும்போது உதிரும்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு அருமையான ஒரு விருந்து அம்மாவுக்கு கொடுப்பாங்க. அந்த ஒரு அந்த பேர்காலம் பார்த்துட்டு அவங்க அந்த துணி அங்கே அந்த வீட்டில் உள்ள துணிகளையே மாற்றி வருவாங்க. எங்கள் அம்மா சேரியெல்லாம் அவங்க நல்லா துவைச்சி அயன் பண்ணி கொண்டு அம்மாட்ட கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலாக இந்த வீரப்பெண் போராளின்னு இந்த அறம் விருது 2026 கொடுத்தமைக்கு, அதுவும் நீதியின் குரல் பாஸ்கரன், நான் சின்ன வயசுலேயே ரொம்ப ரசித்த பாக்கியராஜ் கையாளையும் இந்த விருதை வாங்கிறத பெருமையாக நினைக்கிறேன். இந்த வீரப்பெண் போராளின்னு எதுக்கு இந்த அவார்டுன்னா, எங்கள் 70 வயசில் ஒரு காமுகன் எங்கள் அம்மாவை ரேப் பண்ண வரும்பொழுது அதை ஒரு தரங்கிட்டு குத்தி தூர மலர்த்தி போட்டதுனால அதை நான் சோசியல் வெல்ஃபேருக்கு அப்போமே எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போதே நான் அதை அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ சோசியல் சமூக நலத்துறை
அதை எனக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புனாங்களே தவிர எந்தவித அவார்டும் கொடுக்கல. இப்போ அதே இது நான் பாக்கியராஜ அவருடைய பேட்டியை கேஷுவலாக இது யூடியூப்பில் பார்க்கும் பொழுது நான் இந்த அறம் தொடர்பு கொண்டேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மோனிகா, கன்சல்டன்ட் லேப்ரோஸ்கோபிக் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜன். இப்போ நான் கரண்ட்லி வந்து லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ப்ரைட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ நான் எங்கே இருக்கேன்னா அரம் அவார்ட்ஸில் இருக்கேன். எனக்கு வந்து பெஸ்ட் அச்சீவர் அவார்டு இன் மெடிக்கல் சர்வீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் ஃபர்தராக நம்ம நிறைய அச்சீவ் பண்ணுற ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கொடுக்குறாங்க. இதுக்கு மெயினான ரீசன் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் பேரண்ட்ஸ், அம்மா, அப்பா, அண்ணா அண்ட் சிஸ்டர் இன் லா. அப்புறம் எங்கள் மென்டர்ஸ் அண்ட் குருஸ் லைக் டாக்டர் ராஜ்குமார், டாக்டர் அனிருத், டாக்டர் தர்மேந்திர, டாக்டர் கமல்கண்ணன், இவங்களால தான் நான் இந்த பொசிஷனுக்கே வர முடிஞ்சது. வித்தவுட் தெம், வித்தவுட் தேர் சப்போர்ட் அண்ட் ஆல், ஐ couldn't able to achieve anything. தேங்க்யூ ஸோ மச் அரம் அவார்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு இது கொடுக்கறதுனால இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னும் அவங்க பண்ண நம்மளுக்கும் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணணும் ஃப்யூச்சர்லன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த அவார்ட். தேங்க்யூ, வெரி ஹாப்பி. தேங்க்யூ. நான் அறம் செய்ய விரும்பு அந்த விருது விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் என்ன ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன்னா இளம் சாதனையாளர் விருது. இந்த விருது வந்து நான் வாங்குறதோட எனக்கு அடுத்த தலைமுறைகள் வந்து இதை வந்து வாங்கணுன்றது வந்து ரொம்ப ஆசை. ஏன்னா நான் வந்து சிலம்ப வீரராக இருக்கேன், ஒரு சிலம்ப வந்து மாநில நடுவராக இருக்கேன். ஒரு 20-30 பசங்களுக்கு இலவச சிலம்ப வகுப்பு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைக்கு அடுத்த மாணவர்கள் வந்து இந்த விருதை நோக்கி வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா மாநில போட்டி, மாவட்ட போட்டி, எல்லா போட்டிலையும் முதலிடம் பெற்றிருக்கேன். என்னோட மாணவர்கள் அனைவரும் நேஷ்னல் லெவலில் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் சிலம்பத்தோட நான் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரியாக இருக்கேன். தமிழ்நாடு சிலம்பத்தோட மாநில நடுவராக இருக்கேன். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த முயற்சிக்கு இது அறம் விருது ரொம்ப ஊக்குவிக்குது நம்மளை. வணக்கம், என் பேர் சர்வேஷ். நான் பாண்டிச்சேரியில இருந்து வரேன். பிளாஸ்டிக் பொல்யூஷன் அண்ட் இர்ரெஸ்பான்சிபிள் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் காரணமாக நிறைய லைஃப் ஆபத்தான சூழ்நிலையை எட்டியுள்ளது. கடல்ல போடுற பிளாஸ்டிக் வேஸ்ட், மீன்கள், கடல் ஆமைகள், கடல் பறவைகள் பொல்யூஷன்ல அவங்க உணவு சங்கிலி பாதிக்கப்படுகிறது. அதனால உயிர்கள் செத்து போகுது. அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில புதுச்சேரி கடற்கரைய சுத்தம் செய்கிறோம். கடந்த ஒரு வருடத்துல ஒவ்வொரு வாரமும் 4ல இருந்து 5 மூட்டை வரைக்கும் நாங்க பிளாஸ்டிக் குப்பைகளை எடுக்கிறோம். மற்ற கழிவுகளையும் எடுக்கிறோம். சுமார் 50 கிலோ குப்பைகளை அகற்றுறோம். நன்றி. என்னோட பேர் வந்து ராகவன். நான் புதுச்சேரியிலிருந்து வரேன். கடற்கரை எனக்கு பிடிக்கும் ரொம்பவே. ஆனா கடல்ல வந்து போடுற பிளாஸ்டிக் குப்பைலாம் மக்கள் கூட்டுற இடத்துலதான் அதிகமா போடுறாங்க. அது பிளாஸ்டிக் காரணமா மீன்கள், கடல் பாசி, கடல் பறவைகள் இதெல்லாம் செத்து போகுது. நன்றி. என்னோட பேர் தனலட்சுமி சவுந்தரராஜன். நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் மாரண்டலேருந்து வந்துட்டு இருக்கேன். நான் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் கடந்த ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த அறம் அவார்ட்ஸ்ன்றது சாதாரணமாக எல்லாருக்குமே அவார்டுங்கிறது வராது. நம்ம எதையாச்சும் ஒன்று இந்த உலகத்துக்கு சொன்னால் மட்டும்தான் இது நமக்கு உண்டான ஒரு அங்கீகாரமோ ஒரு வாய்ப்புகளோ நமக்கு கிடைக்கும். இதை வந்து மேலும் மேலும் பண்ணணும், இந்த அறம் அவார்ட்ஸ் கொடுக்கணுன்றத நான் ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல, என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியறதில்ல. நிறைய பெண்களுக்கு வந்து நம்ம எப்படி வெளியில வர்றதுன்னே தெரியறதில்ல. நம்மளை பார்த்து ஒரு முன் உதாரணமா இருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த அறம் அவார்ட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து வெளியில வரலாம், என்னை பார்த்து கூட நிறைய பேர் வரலாம், நாம இவங்க போறாங்க நம்மளும் வரலாம், நம்மளும் செய்யலாம் அப்படின்னு முன்னாடி வரணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் நிறைய இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கிச்சனு, ஒரு சமையல் இதெல்லாம் தாண்டி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறது தான் ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பாங்களே லேடிஸு. எனக்கு அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து எதையாச்சும் ஒன்று சாதிக்கணும், நம்ம வந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோன்னு இருக்காமல் நம்ம எதையாச்சும் ஒன்று வந்தோம் வாழ்ந்தோம் இவங்க இருந்தாங்கன்றதை நம்ம நிரூபிச்சுட்டு போகணும் அப்படின்றது என்னோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்றத வந்து நான் கொடுக்கணும். என் பையனை என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆவான். நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்களான்னு எனக்கு தெரியாது, நான் இது வரையும் பார்த்ததில்லை. என் பையன் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் போது எனக்கு அது ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது. நம்ம வந்து கரெக்டான ஒரு கைடன்ஸ் தான் நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். என் பையனும் என் பொண்ணும் 2 பேருமே என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. எல்லாருமே அவங்கவுங்களோட பசங்களுக்காகவா நம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், நான் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். இந்த அறம் அவார்டு வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய முதல் நன்றி என்னுடைய தாய்க்கும் தகப்பனாருக்கும்.
என்னுடைய தகப்பனார் மாநில அளவிலான ஆசிரியர் விருது பெற்றவர், சிறந்த ஆசிரியர் விருது பெற்றவர். தாயும் அவ்வாறே. என்னுடைய இந்த தொழில் துறையில் என்னை ஈடுபடுத்தினது என்னுடைய கணவர். ஸோ அவருக்கும் மிக்க நன்றி. என்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி. இதோ இந்த விருதை கொடுத்த அறம் அவார்ட்ஸுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மூலமாக இன்னும் நிறைய பண்ணணுன்ற ஒரு உத்வேகத்தை எங்களுக்கு செலுத்துவதற்காக நன்றி. நாங்கள் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணோன்னு ஆசைப்படுறோம். நன்றி. நான் ஜிஜே ஹோம் கேர் என்டர்பிரைசஸ்ன்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி நடத்தி வருகிறேன். நான் வந்து எல்லா விதமான கெமிக்கல்ஸ், ஹோம் க்ளீன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதன் மூலமாக என்னுடைய தொழிலில் ஈடுபட்டு இருக்கிற என்னுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் நன்றி. ஷார்ட் பீரியடில் வந்து நான் பிஸ்னஸ் வந்து பண்ணேன். பிகாஸ் எங்கள் அப்பா தவறிட்டார், ப்ளஸ் என் குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த வெறி தான் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு போச்சு. இதனால தான் நான் நிறைய ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதை லெதரை வந்து இம்போர்ட் பண்ணி சப்ளை பண்ணேன். ஸோ அதனால் நிறைய லாபம் கிடச்சிச்சு. அது வந்து பாக்கியராஜ் சார் ப்ளஸ் அறம் செய்ய விரும்ப இவங்கெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு இந்த அவார்ட் கொடுத்தாங்க. அதுக்காக நான் வந்து பாக்கியராஜ் சார் ப்ளஸ் பிரபாகரன் சார் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் தேங்க்யூ ஸோ மச். இந்த விருதை வந்து டெலிகேட் பண்ணுறேன்னா நீங்கள் யாருக்கு பண்ணுவீங்க? பாருங்களா, இந்த அவார்ட் வந்து நான் வந்து இறந்து போன எங்கள் அப்பா ஜனாப் நைனா முகமது ஃபரத்துல்லா சாஹிப்காகவும், ப்ளஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோடய குழந்தை பரிசா மெஹலூர் 2.5 வயசு குழந்தை, அவளுக்காகவும் டெலிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ. நீங்கள் இல்லைன்னா நான் அந்த ஒரு தாட்னஸ் இல்லைன்னா நான் இவ்வளோ இந்த அவார்ட் வாங்கிக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஆல் ஹியர். மோஸ்ட் வெல்கம்டா. எனக்கு வந்து உதயம் டிவிக்கும் ப்ளஸ் யோம் சேனலுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்களால வந்து எனக்கு பேட்டி எடுத்தாங்க, இது பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். I am Dr. Haridas Balakrishnan, founder of Awesome Healthcare Foundations. Basically, my foundation is all of you free medical camp, free treatment and social environment. என்னென்னா மக்களுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், எல்லா வியாதியும் குணமாகணும், எல்லாருக்கும் கொஞ்சம் சாமானிய மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து மருத்துவம் போய் சேரணும். எல்லாம் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தவிர வில்லேஜுங்களுக்கும் எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணணும். நான் வந்தது எல்லாமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா வந்து வெட்டினரி அசிஸ்டண்ட் தான், சித்தப்பா வந்து மெடிக்கல் ஆப்டோமெட்ரிஸ்ட் தான். இந்த ஃபேமிலியிலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. அதுக்கப்புறம் வந்து தான் இந்த ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தேன். இதுலேருந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணலான்ட்டு அது அந்த ஒரு நோக்கத்தில் எல்லாருக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னு பண்ணியிருந்தது. அதுதான் என்னுடைய நோக்கம். எல்லாருக்கும் இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு சமூகத்துக்கும் கொஞ்சம் சாமானிய மக்களுக்கு மருத்துவம் போய் சேரணுன்றது தான் நம்மளுடைய சின்ன ஒரு ஈக்குவல். நான் பழைய ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபவுண்டேஷனை ஆரம்பித்தேன். அப்போ இருக்கும்போது நான் என்னென்னா ஒரு 15 வருஷமாக நான் இந்த சர்வீஸில் தான் இருக்கேன். இந்த சர்வீஸில் இருக்கும்போது எல்லா டைப் ஆஃப் டிசீஸும் பார்த்துருக்கேன். க்யூரபிள் டிசீஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். சடன் ஹார்ட் அட்டாக் அது மாதிரிலாம் கூட வந்துருக்கு. ஸோ அதனால் வந்து மக்களுக்கு எமர்ஜென்சியாக என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு அவேர்னஸ் கேம்ப் கூட போட்டிருக்கேன். அந்த சரௌண்டிங்கில் வில்லேஜுங்களையும் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு மருத்துவத்தை கொடுக்கணுன்றது. ஃபியூச்சர்ஸ் பிளான் என்னென்னா எவ்ரி ஒன் கெட் ஈஸிலி ட்ரீட்மெண்ட். எங்கே ஒன்றாலும் இப்போ வந்து என்ன நடக்குன்றது தெரியாது. ஸோ அந்தந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கணுன்றது தான் ஒரு இங்கேருந்து சிட்டிக்குள்ளே தான் வரணும். இப்போ வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அங்கேருந்து கொண்டு வரதுக்கு முடியாது. ஸோ அதனால் வந்து அங்கேயே ஒரு சென்டர் ஆரம்பிக்கணும், அங்கேயே ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இருக்கணும், எல்லா டெக்னீஷியனும் நல்லா தெரியணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் நோக்கம். என்னோடய பேர் ராஜு. நான் சென்னையில் இருந்தேன். நான் வந்து இளம் சாதனையாளர் விருது வாங்கியிருக்கேன். என்னென்னா நான் வந்து முடியாதவங்களுக்கு வந்து மருத்துவ உதவியும் நிறைய இடத்துல வந்து அன்னதான திட்டமும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இந்த சாதனையை பாராட்டி வந்து அறம் அறக்கட்டளை சார்பாக எனக்கு வந்து அறம் விருதுகள் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளருமான திரு கே பாக்யராஜ் அவர்கள் மூலமாகவும்
சிஆர் பாஸ்கரன் நீதியின் குரல் நிறுவனர் மூலமாகவும் வாங்கினது நான் பெருமையாக நினைக்கிறேன். இது வந்து எங்களை மாதிரி தொழிலதிபர்களுக்கு வந்து இன்னும் சாதனையாளர்கள் வந்து ஒரு ஊக்குவிக்கத்தனமாக தெரியுது. வணக்கம், என் பேர் ஜெயந்தி. என் கம்பெனி நேம் வந்து ஜிடிஎஸ் கண்டெய்னர் சர்வீஸ். நான் இங்கே ரெடிஸ்ட்டு வரேன். நான் வந்து கண்டெய்னர்ல வீடுகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தொழில் முனைவோர் விருதுகள் அறம் சார்பாக எங்க அவார்டு வாங்க பாக்யராஜ் சாரோட கையில அவார்டு வாங்கினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் எவ்வளவு கண்டெய்னர்ல இப்போ ஒரு 7 years தான் பண்ணிட்டு இருக்கேங்க. கண்டெய்னர்ல மாடுலர் ஹவுசஸ், கடைகள், கேஃபேட்டீரியா, போர்ட்டபிள் டாய்லெட்ஸ், செக்யூரிட்டி கேபின்ஸ், இது மாதிரி கண்டெய்னர்ல என்ன விதமான வேலைகள் வேணும்னாலும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கூகுள்ல போட்டீங்கன்னா என்னோட கம்பெனி நேம் எல்லாமே வந்து ஜிடிஎஸ் கண்டெய்னர் சர்வீஸ். யூடியூப்ல போட்ட என்னோட நிறைய வீடியோஸ் இருக்கு. கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. ஏதாவது நேருனாலும் எனக்கு கால் பண்ணலாம். எனக்கு நன்றி. இது வரைக்கும் உங்களுடைய தொழில் முனைவருக்கு எவ்வளவு விருது? இது என்னோட 5வது விருதுங்க. இது உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்? கண்டெய்னர் பிசினஸ் மேலும் இன்னும் அடுத்த லெவல்ல கொண்டு போகணுன்றது. இப்ப நிறைய பேருக்கு சோசியல் மீடியா வந்ததுதான் நிறைய பேர் கண்டெய்னர்ல வந்து வீடுகள், ஆபீஸ், கடைகள் எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கு. இது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும்ன்றது என்னுடைய ஆசை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி 2020-26 வந்து சேவை ரத்னா விருது பெறுறேன். என்னுடைய பேர் மணி. இந்த மாதிரி அறம் செய்ய விரும்பு கட்டளை மூலியமா வந்து நல்லது செய்யக்கூடிய பல மக்களை கூப்பிட்டு அவங்கள வந்து ஊக்குவிக்கும் விதமாக வந்து இந்த மாதிரி அவார்டு கொடுத்து அவங்கள பெருமைப்படுத்தி மேலும் அவங்கள பல நன்மைகள் செய்ய வைக்கக்கூடிய இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இது இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும்போது நிறைய தன்னாளர்கள் தானாக முன் வந்து பல துறைகளில் அவங்க சாதித்து அவங்க வெற்றி அடைஞ்சு மேலும் வந்து அது அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போகிறதுக்கு ரொம்ப வந்து உதவியாகவும் இருக்கும்னு ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. உங்களுடைய சர்வீஸ் நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கோயிலெலாம் இருக்குது இல்லைங்களா, கோயிலில் ஃபங்க்ஷன் அப்போல்லாம் வரும்போது அன்னதானம் போடுறது, அப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு வந்து யாருமே ஆதரவற்றவங்களுக்கு வந்து உணவு வழங்கி கொடுக்குறது, சாப்பாடு போடுறது, அவங்களோட கல்வி செலவுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சது பண்ணுறது சுயமாகவே பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கிட்டையும் ஃபண்டு வாங்கி இது அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னுடைய ஓன் பர்பஸ்லேயே பண்ணிகிட்ருக்கேன் நான். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் அவார்டு கொடுக்கும்போது மேலும் இது மாதிரி நிறைய பேருக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பக்குவம் வருது. நம்மளுக்கு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஃபியூச்சர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணணும் மக்களுக்கு. அது எந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போவோம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த இடத்துல கூட்டம் வந்து நிப்பாட்டிருக்கு. அடுத்த லெவல் வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கலாம், சென்ட்ரல் லெவலில் இருக்கலாம். மேலும் எந்த அளவுக்கு கூட்டு போகணும்னு நம்மளை பார்ப்போம். அதுதான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இது அறம் விருது வந்து இது 2வது வருடம் நான் தொடர்ந்து வாங்குகிறேன். நான் பாபாஜி முதியோர் இல்லம் அறக்கட்டளை கடலூரில் வந்து நடத்திட்டு வருகிறேன். போன வருஷம் வந்து சாதனையாளர் விருது வாங்கினேன். இந்த வருஷம் வந்து சமூக மேம்பாட்டு சேவைக்காக கொடுத்துருக்காங்க. இந்த அறம் விருது வந்து தொடர்ந்து மக்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக கொடுத்துட்டு வராங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் சாதனை பண்ணுறவங்களுக்கு இவங்க இது மாதிரி தேடி ஒரு ஊருக்கு ஒரு ஆளாக செலக்ட் பண்ணி கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நான் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 5-6 வருஷமாக இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கிடைக்கல. போன வருஷம் வந்து சாதனையாளர் விருது வாங்கினதை தொடர்ந்து இந்த வருஷமும் நான் வாங்கியிருக்கேன். இந்த அறம் விருது வந்து மக்களுக்கு கொடுக்கறதுனால மக்களும் இன்னும் பல பேருக்கு வந்து சேவை செய்கிற மனசு வருது. இன்னும் வந்து மக்கள் வந்து நிறையா பேரை உங்களுக்கு கொடுக்கணும், இன்னும் வந்து பல பேருக்கு சாதனையாளராக ஆகணும்னு சொல்லி எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 105 விருது, இப்போ அறம் விருதே வந்து நான் 105வது விருதாக வாங்கியிருக்கேன். கவர்மெண்ட் வந்து அரசு வந்து 8 விருது வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் பாக்யராஜ் சார் கையால் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து நம்ம திரை உலகத்தில் தான் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ தொடர்ந்து இதில் இந்த ஸ்டேஜில் அவர் கூட வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என் கூட வந்திருக்காங்க சன்பிரைட் பிரகாஷ் அவர்களும் இந்த விருது வாங்கியிருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்த அறம் விருது தொடர்ந்து அவங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களையும் நன்றி சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அறம் என்பது முக்கியம். அறம் சார்ந்து தான் நம்ம வாழ வேண்டும். மற்றவங்களுக்கு உதவியாக தான் நம்ம வாழ வேண்டும். இந்த அறம் விருதை வந்து நான் வந்து 10 ஆண்டுகளாக முயற்சி பண்ணேன். ஆனால் இந்த ஆண்டு தான் எனக்கு வந்து வணிகத்துக்கான விருது எனக்கு கிடைச்சிருக்குது. அதுவும் பாக்யராஜ் சார் கையால் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் வந்து ரோட்டரி கிளப்பில் வந்து தலைவராகவும் இருக்கிறேன். நான் சன்பிரைட் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். லேசர் கட்டிங், ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லாம் பண்ணுறேன். எனக்கு என்னை தொழில் சார்ந்த இந்த அவார்டு கிடைச்சது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ இது அறம் அவார்டு இன்னொரு அவார்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அடுத்து அந்த அவார்டு வாங்க. உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்?
என்னோட ப்ராடக்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட குறிக்கோளாக இருக்கு. எல்லாமே என்னோட ப்ராடக்ட் வந்து தரமானதாக இருந்து மக்களுக்கு பயன்படுற வகையில் நான் தயார் பண்ணிருக்கேன்.